ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாலிபர்களே, இந்த இளம் வயதுல சிருஷ்டிகரை நினைங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. குடும்பஸ்தர்களே, சோத்திரம். உங்களை படைத்த, உங்களுக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரத்திலே 25வது வசனம் இப்படியே சொல்லுகிறது: நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, விடாய்த்து போன ஆத்துமா. அப்படியானால் சோத்திரம், உங்க வாழ்க்கையில நீங்கள் முன்னேறுவதற்கு, இல்ல வியாதியிலிருந்து விடுதலை அடைவதற்கு, இல்ல ஒரு போராட்டத்திலிருந்து வெளியே வருவதற்கு பல விதத்துல நீங்கள் முயற்சி எடுத்தும் போராடியும் அதில் வெற்றி பெறாத போது உங்க ஆத்துமா என்னாகிறது? விடாய்த்து போகிறது, விடாய்த்து போகிறது. அப்படியானால் தோய்ந்து போகிறது. இனி என்னால முடியாது, இனி என்னால ஒண்ணும் ஆகாது என்று சொல்லி அப்படி விடாய்த்து போன அந்த ஆத்துமாவை இயேசு சொல்றாரு, நான் சம்பூரணம் அடைய பண்ணுவேன் என்று சொல்லி. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்துல சோத்திர சிக்லாக்ல வந்து சோத்திர தாவீது பாக்குறாரு, மனைவி, பிள்ளைங்க, ஆடு மாடு எல்லாம் சூறையாடப்பட்டு போயிருக்கிறது. எங்க போச்சுன்னு தெரியல. தேசம் நெருப்பினால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது. தாவீதோட ஆத்துமா விடாய்த்து போனது. கூட போனவர்கள் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எழும்பினார்கள். எல்லாருடைய ஆத்துமா விடாய்த்து போனது, விடாய்த்து போனது. ஆண்டவரிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே, என் மனைவி, பிள்ளைங்க, ஆடு மாடு திரும்ப எனக்கு கிடைக்குமா? நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேனா? கர்த்தரிடத்துல விசாரிக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீ போ மகனே, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நீங்க ஏதோ ஒரு பெரிய நஷ்டத்துல, ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம விடாய்த்து போயிருக்கிறீங்க இல்லையா? இந்த நேரத்துல மந்திரவாதிகளையும் மனுஷனையும் அரசியல்வாதிகளையும் மற்றவர்களையும் தேடாதீங்க. தேவ சமூகத்துல உட்கார்ந்து இயேசுவை தேடுங்க. இயேசு கிறிஸ்துடைய பாதத்துல அமர்ந்து, ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட சிக்கல், இதுல இருந்து விடுதலையாக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்க இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். இதுதான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம். சோதரன், நீங்க யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிசினஸ்ல சிக்கல்ல, எப்படிப்பட்ட நெருக்கத்துல, எப்படிப்பட்ட விஷயத்துல நீங்க சிக்கிக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட விடாய்த்த நிலையில் இருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார். ஏன்னா இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. சத்தியத்தை, இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு நிச்சயமாய் விடுதலை உண்டு. இந்த இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் விடுதலை அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவின் நாமத்தினாலே விடாய்த்த ஆத்துமாவை கர்த்தர் சம்பூரணம் அடைய பண்ணுவார். தாவீது வாழ்க்கையில அது நடந்தது. ஆண்டவர் சொன்னார், அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தாவீது விடுவித்து கொண்டார் என்று சொல்லப்பட்டது. சம்பூரணம் அடையப்படி கர்த்தர் செய்தார். உங்க வாழ்க்கையை சம்பூரணம் அடையப்படி கர்த்தர் செய்வார். வாலிப தங்கச்சி, வாலிப பிள்ளைகளே, மரணத்துக்கு நேரம் போயிடாதீங்க. சோத்திரம், மரணம் முடிவு கிடையாது, நித்திய நரகம். இந்த நித்திய நரகத்துக்கு சத்துரு உங்களை தள்ளி விடுவான். அந்த நித்திய நரக பிடியிலிருந்து உங்களை எங்களை மீட்டெடுப்பதற்காக பரலோகத்தை விட்டு இயேசு பூமிக்கு இறங்கி வந்தார். இயேசுவை நம்புங்க, இயேசுவை விசுவாசிங்க, இயேசு கிறிஸ்து மேல முழு நம்பிக்கை வைங்க. விடாய்த்து போன உங்க ஆத்துமா சம்பூரணம் அடைய பண்ணும்படி கர்த்தர் செய்வார். இது உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள். இது அப்படியே நம்புங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, இந்த நாளிலும் ஆண்டவரே சோத்திரம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் மேல ஆண்டவரே ஒரு விசேஷத்தை தேவ பிரசனை இறங்கட்டும். ஆண்டவரே, எல்லா மன சோறுகள்,
தாய்த்து போன நிலைமை எல்லாம் மாற்றி சம்பூரணம் அடைய பண்ணும்படி இயேசு ராஜா நீங்க செய்யபடி காட்சி வைக்கிறேன். தாய்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவநாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் பெரிய காரியம் பெறப்படுத்தும். துதிகான மகிமெல்லாம் மக்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.